வணக்கம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தைப்பூசம். முருகப்பெருமான வழிபடணும் உங்களுக்கு தெரியும். பௌர்ணமி, அப்புறம் திரிபுர சுந்தரி ஜெயந்தி அவதார தினம். அதுக்கு என்ன பண்ணுறது, இதெல்லாம் சேர்த்து நாங்கள் பரிகாரத்தில் சொல்லிடுறோம், பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இந்த ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம், உயர்வு வரும். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல உயர்வை உங்களுடைய தைரியமும் சுறுசுறுப்பும் தரும் என்பதிலே சந்தேகம் வேண்டாம். நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ஞாயிறு 2, 1 கிழக்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு. திங்கள் 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி சந்திரனுக்கும் தீபம், விநாயகருக்கும் தீபம். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, திரிபுர சுந்தரியே போற்றி, தில்லை கூத்தனே போற்றி, சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி. இந்த மந்திரங்களை 2 நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். காக்கைக்கு ஏழைகளுக்கு பசியாத்தணும், சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது. அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்கள் பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் பெருந்தன்மையும் 2 நாளும், ஞாயிறு திங்கள் 2 நாளும் வெற்றியை தேடித்தரும், உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு 2, 1 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. திங்கள் 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி சந்திரனுக்கும் தீபம், விநாயகருக்கும் தீபம். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, திரிபுர சுந்தரியே போற்றி, தில்லை கூத்தனே போற்றி, சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி. இந்த மந்திரங்களை 2 நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். காக்கைக்கு ஏழைகளுக்கு பசியாத்தணும், சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது. அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, ஞாயிற்றுக்கிழமை சிறப்பாக இல்லை. தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகம். பிரார்த்தனை முக்கியம், பொறுமை முக்கியம், பணிவு முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு, வெள்ளை. திங்கக்கிழமை சூப்பராக இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஆமாம், பிரமாதமான வாழ்க்கை. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. என்ன மிதுன ராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் போட்டுடணும். ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி, திரிவிக்கிரமனே போற்றி, திரிக்கண்ணனே போற்றி அப்படின்னு மந்திரத்தை சொல்லணும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் படிக்கணும். இது ஞாயிற்றுக்கிழமை. திங்கட்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தீபம் காட்டணும். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்தணும். ஓம் சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கணும் அப்பப்ப. இதை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அவ்வளோதான், ஒரே வார்த்தை, செஞ்சிருங்க. கடகராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கலகுறீங்க, நல்லது. வாழ்க்கை வளமாகும். உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு. ஞாயிறு 2, 1 கிழக்கு வடக்கு, வெள்ளை பச்சை. திங்கள் 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அதனால வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி சந்திரனுக்கும் தீபம், விநாயகருக்கும் தீபம். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, திரிபுர சுந்தரியே போற்றி, தில்லை கூத்தனே போற்றி, சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி. இந்த மந்திரங்களை 2 நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். காக்கைக்கு ஏழைகளுக்கு பசியாத்தணும், சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது. அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறை பலமான தைரியம், சுறுசுறுப்பு, கெத்து, ஜெயிக்கும். கில்லி எப்பவும் கெத்து மீங்கள் அந்த மாதிரி ஜெயிக்கிறீர்கள். நல்லது, சந்தோஷம், பிரமாதம். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு 2, 1 தெற்கு வடக்கு, வெள்ளை நீலம். திங்கள் 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு.
அதனால் வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு தீபம், ராத்திரி சந்திரனுக்கும் தீபம், விநாயகருக்கும் தீபம். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, திரிபுர சுந்தரியே போற்றி, தில்லை கூத்தனே போற்றி, சந்திரனே போற்றி, சௌமியனே போற்றி. இந்த மந்திரங்களை 2 நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். காக்கைக்கு ஏழைகளுக்கு பசியாத்தணும், சிக்கன சிரமம் பார்க்கக்கூடாது. அபிராமி அந்தாதி கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாகிரதை, வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு இருக்குது, குழப்பம் இருக்குது, அலட்டல் இருக்குது. பொறுமை, ஏமாத்திடுவாங்க பண விஷயத்தில், ஜாகிரதை. பரிகாரம் பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை ஞாயிறு, 3 வடக்கு பச்சை திங்கள். 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். 2 நாளும் சில மந்திரங்களை மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் முப்புர சுந்தரியே போற்றி, முப்புர சுந்தரியே போற்றி, முத்தநாதனே போற்றி, முகுந்தனே போற்றி, முருகனே போற்றி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. கோயிலில் இருந்து நீலம்ங்கிற பகுதியை காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு 2 நாளும் பசியாத்தணும். சிக்கனம் பார்க்கக்கூடாது, சிரமம் பார்க்கக்கூடாது, குலதெய்வத்தை நினச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோற்க மாட்டீர்கள் உறுதி. துளாராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர், பிரமாதம், வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், கலக்கரிங்க, நல்ல நாள். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. திங்கக்கிழமை சிறப்பாக இல்லை. வீண் செலவு வரும், வீண் கவலை வரும், பண விஷயத்தில் ஏமாற்றுவாங்க, கடன் கொடுக்கக்கூடாது, ஏமாந்துருவீங்க. கரெக்டாக செய்கிற மாதிரி தெரியும், தப்பாக போயிடும். கவனம், பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு சிவப்பு. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திருஷ்டி ஓவராக இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி, ஓம் தில்லை கூத்தனே போற்றி, ஓம் தில்லை மகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது மனப்பாடம் பண்ணி கோயிலில் போய் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி போயிடும், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். இன்றைக்கி அதிர்ஷ்டம் இருக்குது உங்களுக்கு நிறைய. இன்னும் திங்கக்கிழமை சூரியனுக்கு ஒரு தீபம் போடணும், ராத்திரி சந்திரனுக்கு நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டணும். 2மே பார்த்து காட்டணும். சூரியனை பார்த்து, கோயிலில் இல்லை, பார்த்து. மந்திரம் சிலது மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கணும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லணும். அபிராமி அந்தாதி ஒரு 10 பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். எல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. இதை திங்கக்கிழமை கட்டாயம் செஞ்சுடணும். விருச்சிகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 2 நாளுமே பிரமாதம், கலக்குறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பின்றீங்க. உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாள், எங்கள் கண்ணே பட்டுறோம். ஆமாம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு ஞாயிறு, 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள். 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. வழிபாடு முக்கியம். மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி, திவ்யநாதனே போற்றி, திருக்குமரனே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. 2 நாளும் ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. லலிதா சகசரநாமம் படித்து பாருங்கள், கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், கேளுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். 3 நட்சத்திரத்துக்கும் மூலம், பூராடம், உத்திராடம் 1. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. 2 நாளும் ஜாக்கிரதை, ரொம்ப ரொம்ப கவனம், பொறுமை. ஞாயிறு திங்கள் 2 நாளும். அனுகூலமான எண் திசை நிறம் 2 நாளும் கிடையாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான். அதுலேயே சிக்கல் வரும், பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். 2 நாளும் சில மந்திரங்களை மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் முப்புர சுந்தரியே போற்றி, முப்புர சுந்தரியே போற்றி, முத்தநாதனே போற்றி, முகுந்தனே போற்றி, முருகனே போற்றி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. கோயிலில் இருந்து நீலம்ங்கிற பகுதியை காமணி நேரமாவது படித்து பார்க்கணும்.
ஏழைகளுக்கு காக்கைக்கு 2 நாளும் பசி ஆற்றணும். சிக்கனம் பார்க்கக்கூடாது, சிரமம் பார்க்கக்கூடாது, குலதெய்வத்தை நினச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோற்க மாட்டீர்கள் உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர், வெற்றி, உயர்வு, நிம்மதி. அப்புறம் என்ன, கலக்குங்க. நல்ல நாளாக இருக்குது, சந்தோஷம் அதிகமாக இருக்கும். உங்களோட பிடிவாதம் கெத்து எல்லாம் ஜெயிக்கும், கலக்கிறீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, ஞாயிறு 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசி ஆற்றுங்க. சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. வழிபாடு முக்கியம். மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி, திவ்யநாதனே போற்றி, திருக்குமரனே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க 2 நாளும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசி ஆற்றுங்க. லலிதா சகசரநாமம் படித்து பாருங்கள், கோயிலிருந்து படித்து பாருங்கள், கேளுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. நல்ல நாளாக இல்லை, வீம்பு, அலட்டல் இருக்குது. பரிகாரம் பண்ணணும். அனுகூலமான எண் 3, வடக்கு பச்சை, ஞாயிறு 2, தெற்கு வெள்ளை, திங்கள். 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் காட்டணும். 2 நாளும் சில மந்திரங்களை மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் முப்புர சுந்தரியே போற்றி, முப்புர சுந்தரியே போற்றி, முத்தநாதனே போற்றி, முகுந்தனே போற்றி, முருகனே போற்றி. ஜெயமோகன் எழுதிய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. கோயிலில் இருந்து நீலம்ங்கிற பகுதியை காமணி நேரமாவது படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு 2 நாளும் பசி ஆற்றணும். சிக்கனம் பார்க்கக்கூடாது, சிரமம் பார்க்கக்கூடாது, குலதெய்வத்தை நினச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் கெட்டது நடக்காது, தோற்க மாட்டீர்கள் உறுதி. மீனராசிக்கார நேயர்களை, ஞாயிற்றுக்கிழமை சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க, நல்லா இருக்குது. உங்களோட பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. திங்கட்கிழமை சிறப்பாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், கோபம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 7, வடக்கு பச்சை. பரிகாரம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் திருஷ்டி ஓவராக இருக்கிறதுனால முருகப்பெருமானுக்கு கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி, ஓம் தில்லை கூத்தனே போற்றி, ஓம் தில்லை மகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது மனப்பாடம் பண்ணி கோயிலில் போய் சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி போயிடும், அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகும். இன்னைக்கு அதிர்ஷ்டம் இருக்குது உங்களுக்கு நிறைய. இன்னும் திங்கட்கிழமை சூரியனுக்கு ஒரு தீபம் போடணும், ராத்திரி சந்திரனுக்கு நிலாவுக்கு ஒரு தீபம் காட்டணும். 2மே பார்த்து காட்டணும். சூரியனை பார்த்து, கோயிலில் இல்லை, பார்த்து. மந்திரம் சிலது மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கணும். ஓம் கிருத்திகா தேவியே போற்றி, கிஷ்கிந்தையே போற்றி, கிருஷ்ணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லணும். அபிராமி அந்தாதி ஒரு 10 பாட்டாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாற்றணும். எல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. இதை திங்கட்கிழமை கட்டாயம் செஞ்சிடணும். நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.